ஹாய் ஹலோ வெல்கம் டு தி தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது மிஸ்டர் எக்ஸ் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தில் ஆர்யா, கௌதம் ராம் கார்த்திக், மஞ்சு வாரியர்னு பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறது மனு ஆனந்த். வாங்க இப்போ இந்த திரைப்படத்தினுடைய கதை எப்படின்னு பார்க்கலாம். இந்தியாவோட டாப் ரா ஏஜெண்டாக இருக்கிறாரு மிஸ்டர் எக்ஸா நடிச்சிருக்கிற சரத்குமார். நியூக்ளியர் வெப்பனை தயாரிக்க தேவையான ஒரு பொருளை இமயமலையில் மறைச்சு வச்சிருக்கிறாங்க. அதை பத்திரமா பாதுகாக்கவும் செய்கிறாங்க. இந்த பொருளை கடத்த ரஷ்யா திட்டம் போடுது. இவங்கள தடுத்து நிறுத்த மிஸ்டர் எக்ஸ் களம் இறங்குறாரு. ஆனால் மிஸ்டர் எக்ஸோட முயற்சி தோல்வியில தான் போய் முடியுது. ரஷ்யாவிலிருந்து வந்தவங்களால மிஸ்டர் எக்ஸையும் அவரோட வந்த மற்ற ஏஜென்ட்டையும் அரெஸ்ட் பண்ணி மாஸ்கோவுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பொருளை பாகிஸ்தானுக்கு விற்க போகிறோம் அப்படின்னு ராவோட ஹெட்டான மஞ்சு வாரியருக்கு இன்ஃபர்மேஷன் வருது. இதை தடுத்து நிறுத்த அமரனா நடிச்சிருக்கிற கௌதம் கார்த்திக் அப்புறம் கௌதமா நடிச்சிருக்கிற ஆர்யாவை ரா ஏஜென்சி அனுப்புகிறாங்க. G20 மாநாடு நடக்கிற நேரத்தில் தான் ரகசியமாக இந்த ஆப்ரேஷன் நடக்குது. இந்த ஆப்ரேஷனில் இவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த திரைப்படத்தினுடைய மீதி கதையாக அமைஞ்சிருக்கு. படத்தில் மேக்கிங், ஸ்க்ரீன் பிளேன்னு எல்லாமே மிக தரமாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு சில கேரக்டர்ஸுக்கு கொடுத்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எல்லாம் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா கௌதம் கார்த்திக்கோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக அமைஞ்சதுன்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படத்தில் எல்லாருடைய கெமிஸ்ட்ரியுமே ரொம்ப சிறப்பாக ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னு சொல்லலாம். இவங்களுடைய சீன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாகவும் ரசிக்கிற விதமாகவும் அமைஞ்சிருந்தது. சரத்குமாரோட ஆக்டிங்கை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாங்க. ரா ஏஜெண்டாக இவர் சூரிய வம்சம், சூரியன் படத்தில் இருக்கிற கெட்டப்பை போட்டுட்டு வரும்போது தியேட்டரில் விசில் சத்தம் பறந்ததுன்னே சொல்லலாங்க. மஞ்சு வாரியரோட ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. கௌதம் கார்த்திக் பாடி ஃபிட்டிங்கை பார்க்குறப்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். திமிரோட, சிரிப்போட, புத்திசாலியான வில்லனா எல்லாரையுமே மிரட்டிட்டு போயிருக்காருன்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும். திபு நினான் தாமஸோட மியூசிக் அப்புறம் பிஜிஎம் ரெண்டுமே ரொம்ப கலக்கலா இருந்தது. டைரக்டரும் இந்த கதைக்கு உண்மையாக நடந்த விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொல்லலாம். அதனால தான் படம் பார்க்குற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்தது. ஸ்பை த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டண்ட் சீக்வன்ஸை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி படத்துலையும் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸையும் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம். ஒரு என்டர்டெய்னிங்கான திரைக்கதை தான் இது. ஸோ மறக்காமல் இதை ஃபேமிலியோடு போய் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பார்க்கலாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.